2 தீமோத்தேயு 4:10. 2 Timothy 4:10. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்துட்டான். நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டமென்று விட்டேன். I have left everything as a loss for the அதை நான் குப்பையாக எண்ணுகிறேன். I counted it. இது பவுலுடைய அனுபவம். That's the experience of Paul. ஆனா பவுலோடு உடன் ஊழியன் இருக்கிறான். This man, இந்த தேமா பவுலுடைய உடன் ஊழியன். Demas is a fellow servant. ஒரு காலத்திலே தேமா வந்து ஜனங்களுக்கு வாழ்த்தல் சொன்னவன். Demas had preached to the people of God. ஆனா இப்போ பவுலோடு இருக்க முடியல. He's not able to be with Paul. ஐக்கியம் கொள்ள முடியல. He is not able. ஏன் கொள்ள முடியலன்னா, பவுல் உலகத்தை வெறுத்து இது வேண்டான்னு சொல்றாரு. Paul hated the world and rejected. அவன் இது வேணும்னு சொல்றான். He said he needed it. இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைக்கிறான். He loved ஒருத்தன் வெறுக்கிறவன், ஒருத்தன் விரும்புறவன். One hates the present world, the other loves. ஒருத்தன் விடுறவன், ஒருத்தன் அனுபவிக்கிறவன். The other. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. They cannot be together. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு, having loved this present world, பவுல் தேமா ஏன் உங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு? Paul and Demas, why they separate? பவுல் பிரபஞ்சத்தை வெறுத்தவன். Paul hated the present world. அவர் சொன்னாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், you are risen with Christ, மேலானவைகளை தேடுங்கள். seek for the things இந்த above. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Not the things of the world. ஒரு மனுஷன் மேலானதை நாடுறான், one seeks the things இன்னொரு above. மனுஷன் கீழானதை The நாடுறான். other goes for base. ரெண்டு பேருடைய நாட்டங்கள் வித்தியாசமா இருந்ததினால, the liking of both of them differ. ரெண்டு பேர் ஒருமித்து நடக்க முடியவில்லை. They could not walk together. நான் பொதுவாக திருமண வீடுகளிலே பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றது, I tell amidst marriage, ஒரு திருமணம் என்று சொன்னால், when there's a marriage, ரெண்டு பேர் ஸ்ட்ரெச்சர் தான் பாக்குறீங்க, பாடி ஸ்ட்ரெச்சர். you see only the structure of the body. அவர் 5 அடி, அவர் 6 அடி இருக்காரு, இது 5.25 அடியாவது இருக்கணும், கண்டிப்பா 5.25 அடி இருக்கணும். At least 5 feet. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க, 5.25 அடி கண்டிப்பா இருக்கணும். So 5 feet 9 inch and nothing more. பையன் கருப்பா இருக்கானோ என்ன இருக்கானோ, பொண்ணு சிவப்பா இருக்கும். Whether the boy is black or not, the girl has got to be fair. பையன் எம்காம் படிச்சிருக்கான், பொண்ணு எம்காம் படிச்சிருக்கான். Girl has to அது இங்க இவ்வளவு சம்பளம் வாங்குது, இவ்வளவு சம்பளம் வாங்கணும். So yes, இது எல்லாம் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். all these are physical. படிப்பு, பணம், அந்தஸ்து, ஜாதி, உயரம் எல்லாம் பார்த்து ஸ்ட்ரெச்சர் பார்த்து கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல ஸ்ட்ரெச்சர்லாம் உடைஞ்சு போயிருது. So within 2 months everything breaks. ஏன்? Why? 2 சரீரம் இணையுது. The body unites. ஆனா இணைய வேண்டியது சரீரம் அல்ல, 2 மனம். It's not the body that should unite, it's a mind. 2 மனம். வேதம் சொல்லுது, 2 பேர் ஒரு மனப்பட்டால் ஒழிய ஒருமிக்க நடக்க முடியாது. If 2 people are not, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் வாழ்க்கையை வெற்றியா கொண்டு போகணுமானா இணைய வேண்டியது உடம்பல்ல, இணைய வேண்டியது மனம். It's not the body that has got to bend, it's a mind that has got to bend. பவுலும் தேமாவும் சரீரத்துல இணைந்தாங்க, இருதயத்துல இணையல. Paul and Demas were together in the body. நீங்க ஓதுற வாசி பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். God brought the children of நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He gave them very good promises. தேவன் முன்னாலே போனார். God went ahead of them. இரவிலே வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்தில் நடந்தார். He walked as a பகல்ல மேக ஸ்தம்பத்தில் நடந்தார். And pillar of cloud during the day. அவர்களுக்கு வானம் திறந்து மன்னாவை பொழிந்தார். He opened heaven and fed them. சாயங்காலத்துல காடை விழுந்தது. And we find all this. யுத்தம் பண்ணினார். Was given. தடைகளை அகற்றினார். எல்லாம் செய்தார். He did everything. ஏன் ஒருத்தனும் போய் சேரல? Why they were not able to enter the promised land? புறப்பட்ட ஒருத்தன் போய் சேரல, 2 பேரை தவிர மற்ற ஒருத்தன் போய் சேரல. Apart from 2, none of them went to the land of Canaan. கடவுள் கூட இல்லாதனாலயா? Whether God was not there, தேவன் நடத்தாதனாலயா? whether God had not led them, தேவன் அற்புதம் செய்யாதனாலயா? whether God had not performed, தேவன் வழி நடத்தாதனாலயா? whether God had not shown them, ஏன் போய் சேரலன்னா, where they were not. தேவனுக்கு இருதயத்திலே அவனை கானானிலே கொண்டு போய் சேர்க்கணும்.
So the heart of God, இவங்க இருதயத்துல எகிப்திலே உள்ள மச்சம், எகிப்திலே உள்ள பூண்டு, எகிப்தில் உள்ள வெங்காயம், அவங்க இருதயம் எல்லாம் எகிப்துக்கு போயிடுச்சு. ஆனா தேவனுடைய இருதயம் எல்லாம் கானான்ல the இருக்கு. heart of God is in the land of Canaan. ரெண்டு இருதயங்கள் பிரிந்த போது The hearts got separated. அத்தனையும் தோல்வி. There was calamity. அதே விதமாக Likewise, பவுலுடைய இருதயம் மேலானதை தேடியது. the heart of Paul sought for things above. தேமாவுடைய இருதயம் உலகத்துக்குரியவைகளை தேடியது. Heart of Demas, இந்த பிரபஞ்சத்துக்கு தேடினது. it lasted the present ஆகையால் world. Therefore, ரெண்டு பேருக்கும் சண்டையே கிடையாது. there wasn't any quarrel, ரெண்டு பேருக்கு எந்த வாக்குவாதம் இல்ல, no argument, எந்த கோபம் இல்ல. no anger, ஆனா பிரிஞ்சுட்டாங்க. but they separated. ஏனென்றால் மனம் ஒருமித்து போகவில்லை. They were not able to walk together in one mind. நான் சொல்லுவேன், I tell you, நம்முடைய வாழ்க்கை கானான் வரைக்கும் வெற்றியா போகணுமானா if we have to lead a victorious life to இந்த Canaan, பிரபஞ்சத்தின் மேல நீங்க ஆசை வைக்காதீங்க. do not love the present world. நாம் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். We are living in the கர்த்தர் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு வெள்ளி தரட்டும், பொன்னு தரட்டும், ஆஸ்தி தரட்டும், எல்லாம் தரட்டும். silver, gold and everything. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். God called Abraham. அவருக்கு வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக மாற்றினார். He made him a great man having silver and gold. ஆனா அவருடைய மனமெல்லாம் எங்க தெரியுமா? What about his mind? தம்பி, பிள்ளைகளே, Said, son, தேவன் வெள்ளி கொடுத்திருக்கிறாரு, God has given us a silver. தேவன் பொன்னு God கொடுத்திருக்காரு, has given us gold. வேலைக்காரரை கொடுத்திருக்காரு. He has given servants. ஆனா நாம யார் தெரியுமா? Who are we? இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க இல்ல. We are not the ones to enjoy the நாம world. அந்நியர்கள், We are strangers. நாம பரதேசிகள், We are aliens and நாம strangers. இன்னொரு ராஜ்யத்துக்கு போக வேண்டியவங்க. We ought to go to the other kingdom. இந்த வெள்ளியும் பொன்னையும் வச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட கூடாது. We should not have silver and gold. நம்ம and get தரிசனத்தை seated. இழந்துட கூடாது. We should not lose our நம்முடைய vision. தரிசனம் heaven. So his vision was heaven. வேதம் சொல்லுது, The word of God வாழ்ந்த காலங்கள் எல்லாம் all the days, வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தாலும் though he lived as a rich man having silver and தன்னுடைய gold, சிந்தனை நான் அந்நியன், so he was நான் a stranger. பரதேசி, He was a stranger. This அப்படி அறிக்கையிட்டு He விசுவாசத்தோடு மரித்தார். and he died in faith. வேதம் சொல்லுகிறது, Word of God தேவன் இவர்களுக்கு தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை. And God was not ashamed. தேவன் to address them as அவர்களுக்காக his ஒரு own people. நகரத்தை ஆயத்தம் And பண்ணினார். God prepared a city for them. தேவன் ஒரு சிட்டி. God prepared a city for them. யாருக்கு? For whom? இந்த உலகத்துல இவ்வளவு வெள்ளிய கொடுத்தாப்பா, I've given all இவ்வளவு silver. பொண்ணை கொடுத்தேன், I've given you gold. இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன். I've given you wealth. நீ உலகத்தையே நேசிக்கல, You'll never love the இந்த world. பணத்தை நேசிக்கல, You never loved money. இந்த பொருளை நேசிக்கல, You never loved the இந்த material. உலகத்துக்காக You நேசிக்கல. never loved the present world. நீ தேவனே நேசித்தவன். You loved God alone. நான் சொல்லுவேன், I would say, ஒரு பெரிய கப்பல் நூற்றுக்கணக்கான டன்னை எடுத்துட்டு இந்த தண்ணி மேல போகிற ஆச்சரியம் என்னால இன்னும் நம்பவே முடியல. great ship carrying several tons. How does it float on the sea? நீங்க இத தூக்கி உள்ள போட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடும். If you put a small block inside the water, ஒரு சின்ன கல்லை போட்டு தண்ணிக்குள்ள போயிடும். even a small stone, ஆனா ஆயிரக்கணக்கான டன்னை எடுத்துட்டு bearing several tons, thousands and இந்த thousands. தண்ணியில கடலை கடந்து போகுதுங்க. Oh, it's sailing in the sea. என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா எனக்கு புரியல, உண்மையா எனக்கு புரியல. They say several things, but I am not உங்களுக்கு able to தெரியுமா, digest. இந்த தண்ணி மேல அத்தனை டன்னை எடுத்துட்டு போற இந்த கப்பல் தண்ணி மேல போகிற வரைக்கும் தான் மரியாதை. The ship, as long as it sails in the sea, has ஒரு சின்ன ஓட்டை அதுக்குள்ள விழுந்து There's a small இந்த hole. தண்ணி இதுக்குள்ள போயிடுச்சுன்னா and if the water seeps in, கப்பல் போச்சு. the ship would sink. தண்ணி மேல இருக்கிற வரைக்கும் தான் கப்பல் கரை போய் சேரும். As long as the ship is over the water, it will go and இந்த reach. தண்ணி இதுக்குள்ள சேர்ந்துடுச்சுன்னா Water gets inside, கப்பல் நடுக்கடலிலே ஆந்திரும். the ship would sink in between. தண்ணி உள்ள போக கூடாது, Water should not enter, தண்ணி மேல தான் இது மிதக்கணும். so it should float above the water. நம்ம உலகத்துல இருக்கிறோம். We are there in this world. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தை எத்தனையோ மேன்மையை கொடுத்திருக்காரு. God has given us several excellencies. இந்த உலகம் உள்ள வந்துதானா நீ அழிஞ்சே போயிடுவ. The world comes inside, you would get destroyed. இந்த உலகத்தின் மேல நீ மிதக்கிற வரைக்கும் As long as you float on this world, எத்தனை பாரம் வரட்டும்,
உன் மேல எவ்வளவு பாரம் ஏத்தட்டும், whatever be the burdens on you, எவ்வளவு கடுமையான பாதை இருக்கட்டும், whatever be the எவ்வளவு difficulties, புயல் அடிக்கட்டும், whatever be the tempest, என்ன அடிக்கட்டும், whatever comes up, நீ கரை போய் சேர்ந்துருவ. you would go and reach the shore. ஆனா அந்த தண்ணி உள்ள வருமானால் If the water seeps in, ஆபத்து. there's danger and calamity. பிரபஞ்சத்துல இருங்க. Be in this present world. வேதம் இந்த உலகத்துல அடிக்கடி கண்டிக்குது. The word of God. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க.